கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. நான்கு ஜீவசமாதிகளை கொண்ட சக்திமிக்க ராமநாதபுர கோயில். சாலையில் ஓடும் சாக்கடை தண்ணீரை குடித்து வாழ்ந்த சித்தர். காலால் மிதித்து கிட்னி நோயை குணப்படுத்திய அதிசய மகான். ஒருத்தருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இங்கே வந்திருக்காரு. இவர் காலை வச்சு ஒரு மிதிச்சு அதை தடவி தான் விட்டுருக்காரு. அந்த உடல் சார்ந்து இந்த பிணியெல்லாம் நீங்கி அவர் இன்னும் நல்லா இருக்காரு. திருமணத்தடையை நீக்கி குழந்தை பாக்கியத்தை அருளும் திருக்கோயில். ராமநாதபுரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் ஊராகும். இது சோழர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை பல பேரரசுகளால் ஆளப்பட்டதாகும். இது ஒரு புனித யாத்திரை சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் இப்பகுதியின் பிரதான முந்தைய கடந்த காலத்தை பற்றி மேலும் அறிய விரும்பும் வரலாற்று ஆர்வலர்களுக்கான முக்கிய மையமாகவும் ராமநாதபுரம் அமைந்துள்ளது. ராமநாத சுவாமி கோவில், கடலுக்கு நடுவே செல்லும் பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, அப்துல் கலாம் நினைவிடம், தேவிப்பட்டினம், நவபாஷானம் மற்றும் உத்தரகோசமங்கை சிவன் கோவில் போன்ற முக்கிய சுற்றுலா இடங்களை கொண்டுள்ளது. இப்பகுதி மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா மற்றும் பல பறவைகள் சரணாலயங்களுக்கும் பெயர் பெற்றதாகும். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டம் MSK நகரில் சக்கரக்கோட்டகம்மா என்னும் இடத்தில் அந்தோணிசாமி என்ற சந்தோஷ் சாமி என்ற குணாள சாமிகளின் ஜீவ சமாதியானது அமைந்துள்ளது. அன்பு சார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே, நமது ராமநாதபுரம் MSK நகரிலே அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்தோணி சுவாமி என்ற சந்தோஷ் சுவாமி என்ற குணாளன் சுவாமிகள் இருக்கக்கூடிய இடம் ராமநாதபுரம் MSK நகரிலே சக்கரக்கோட்டகம்மா என்று சொல்லக்கூடிய MSK நகரிலே அமைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தோஷ் சுவாமி என்ற குணாளன் சுவாமிகள் சீவசமாதியாகி 36 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு சிறப்பான அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை அன்று பௌர்ணமி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெறும். குரு பூஜை விழா காலை சரியாக 6 மணி அளவில் கணபதி ஹோமத்தில் தொடங்கி மதியம் சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடைபெற்று முடிந்து சரியாக 12 மணி அளவில் அன்னதானம் வெகு விமர்சையாக நடைபெறும். வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டம் MSK நகரில் சக்கரக்கோட்டகம்மா என்னும் இடத்தில் ஜீவசமாதியில் அருட்திரு சந்தோஷ் சாமிகளின் ஜீவசமாதி மட்டுமல்ல, அருட்திரு ராஜகோபால சாமிகளின் ஜீவசமாதி, அருட்திரு கோமதி அம்மன் சாமிகளின் ஜீவசமாதி, அருட்திரு அழகு சாமிகளின் ஜீவசமாதி என மொத்தம் 4 சித்தர்களின் ஜீவசமாதிகள் இத்திருக்கோயிலில் அமைந்துள்ளது என்பதுதான் இத்திருக்கோயிலுக்கே உரிய சிறப்பு வாய்ந்த செய்தியாகும். அருட்திரு ராஜகோபால சாமிகள், அருட்திரு கோமதி அம்மன் சாமிகள்,
அருட்திரு அழகுசாமிகள் என மூவருக்கும் குருவாக இருந்து வழிநடத்திய அருட்திரு சந்தோஷ் சாமிகளுக்கு ஜீவசமாதி அமைத்தது மட்டுமன்றி இன்று மக்கள் போற்றும் திருத்தலமாக புகழ்பெற்று வருவதற்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் அருட்திரு அழகுசாமிகள் ஆவார். சுவாமியை வந்து ஜீவசமாதி இருக்கும் பொழுது இருந்தவர்னு சிவசமாதி வச்சவர்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் அழகு சுவாமிகள்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். அவங்க தான் வந்து இந்த ஆலயத்துக்கே வந்து இப்போ பெருமை சேர்த்து இவ்வளோ பெரிய மகானை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் ராமநாதபுரம் எம்எஸ்கே நகரில் உள்ள ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஜீவசமாதி உள்ள ஆலயங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து நமது குருவாக இருக்கக்கூடிய சந்தோஷ் சுவாமிகள், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜகோபால சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒரு ஜீவசமாதி இருக்குது. அடுத்தபடியாக கோமதி அம்மன்கிற ஒரு ஜீவசமாதி இருக்குது. அடுத்தபடியாக ஐயா அழகு சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அவரோட ஜீவசமாதி இருக்குது. அருட்திரு சந்தோஷ் சாமிகளின் ஜீவசமாதியின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருந்த அருட்திரு அழகுசாமிகள் அழைத்து வந்த சாமிகள்தான் அருட்திரு ராஜகோபால சாமிகள் ஆவார். தூத்துக்குடி அருகே இருந்த ஒரு கிராமத்தில் வசித்து வந்தவர்தான் அருட்திரு ராஜகோபால சாமிகள். அருட்திரு சந்தோஷ் சாமிகளின் திருத்தலத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் இவர் செய்த அற்புதங்களும் ஏராளமாகும். ஸ்ரீமான் ராஜகோபால சுவாமிகள் வந்து அவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கீழையிறாளுங்கிற ஒரு கிராமத்தில் இருந்திருக்காங்க. அங்கே இருந்து பெரிய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு நமது ஐயா அழகு சுவாமிகள் அவர்கள் வந்து அவரை பார்த்து இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு வந்து இங்கே ஐயாவோட கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஆலயத்தில் இங்கே இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஐயாவுக்கிட்ட வந்து ஒரு விபூதி வாங்கிட்டு போனால் உடல் சார்ந்து எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் உடல் சார்ந்து அதை வந்து நீங்கியிருக்கு. ஒருத்தருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியரு, அவர் வந்து பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டு அவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, உடல் சார்ந்து இப்படி கிட்னியில் ஃபெயிலியராக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரோட ஐயாவோட அருள் இங்கே இருக்குது, வாக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டதை தெரிஞ்சுட்டு வந்து அந்த மெய்யன்பர் வந்து இங்கே வந்திருக்காரு. இவர் காலை வச்சு ஒரு மிதித்து அதை தடவிதான் விட்டுருக்காரு. அந்த உடல் சார்ந்து இந்த பிணியெல்லாம் நீங்கி அவர் இன்னும் நல்லா இருக்கார். அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஐயாவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வர்ற சுவாதி நட்சத்திரம். ஐயாவுக்கு வந்து குரு பூஜை விழா நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஐயாவுக்கு வந்து ஆவணி மாதம் வர்ற சுவாதி நட்சத்திரத்தில் அன்னைக்கு சிறப்பான முறையில் கணபதி ஹோமம், அதனை தொடர்ந்து சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனை, அதனை தொடர்ந்து அன்னதானம். அருட்திரு சந்தோஷ் சாமிகள் ஜீவசமாதி அடைந்து கிட்டத்தட்ட 36 வருடங்கள் கடந்து விட்டது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை அன்று பௌர்ணமி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு குரு பூஜை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாச பௌர்ணமிக்கு அன்னதானம், ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கு அன்னதானம், பிரதோஷ காலங்களில் பிரதோஷங்கள், நித்திய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருக்கார்த்திகை அன்று ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை விழா நடக்கும்போது நிறையப்படியான சாதுக்கள், நிறையப்படியான ஆன்மீக மெய்யன்பர்கள், நிறையப்படியான சிவாச்சாரியர்கள், நிறைய சிவனடியார்கள் எல்லாரும் வந்து இங்கே தங்கி வழிபாடு பண்ணி ஐயாவோட குரு பூஜையில் கலந்து கொண்டு அருளை பெற்றுட்டு போயிருக்காங்க. அருட்திரு சந்தோஷ் சாமிகள் ஜீவசமாதிக்கு வந்து நம்பிக்கையுடன் வழிபடும் பல பக்தர்களின் வாழ்க்கையில் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைந்துள்ளதாகவும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஜீவசமாதி ஆலயத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு அன்போட வழிபாடு செய்து வந்தால் அனைத்து விதமான நலன்களும் அள்ளி தருகிறார் ஐயா. அதுபோக திருமணமாகாதவர், குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கே வந்து உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு அன்போடு வழிபாடு செய்து சென்று திரும்பினால் அடுத்தபடியாகவே அவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும், குழந்தை பேர் உண்டாகும். இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சாலையில் நடந்து செல்லும் போது சந்தோஷ் சாமிகள் எந்த கடையில் தண்ணீரோ அல்லது டீயோ வாங்கி குடிக்கின்றாரோ அந்த கடையில் வியாபாரமானது
அமோகமாக நடக்கும் என்பது மார்க்கெட்டில் இருந்த அனைத்து வியாபாரிகளின் பெரும் நம்பிக்கையாக இருந்துள்ளது. ராமநாதபுரம் நகருக்குள்ள உள்ள போறாங்கன்னா, ஐயா உள்ள போறாங்கன்னா நடந்து போகும் பொழுதே அந்த கடைகளில், இது வந்து 36 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இந்த நடைமுறை. ஒரு கடைக்கு நடந்து போகும் பொழுது, அவங்க வந்து நடந்து போகும்போது இந்த கடையில் வந்து ஐயா வந்து தண்ணியோ ஒரு டீயோ வாங்கி குடிச்சிட்டா அந்த வியாபாரமோ அந்த கடையில் உள்ள எல்லா விஷயங்களும் ஓங்கி சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அருளை ஐயா வழங்கியிருக்காங்க. சாலையில் ஓடும் சாக்கடையானது நம் ஆடைகளின் மீது பட்டாலே கோபமுற்று உடனே அந்த சாக்கடை நீர் பட்ட ஆடையை சுத்தமான தண்ணீரால் அலசுவதற்கு முயற்சிப்போம். அல்லது அந்த ஆடையை கழட்டிவிட்டு வேறு ஆடையை அணிய முற்படுவோம். ஆடையில் படுகின்ற சாக்கடை நீருக்கே அவ்வளவு அருவருப்படையும் நாம் அந்த சாக்கடை நீரானது நம் உடல் மீது பட்டுவிட்டால் எந்த அளவுக்கு கோபத்தின் உச்சிக்கே செல்வோம் என்பதை எண்ணிப் பாருங்கள். ஆனால் அருட்திரு சந்தோஷ் சாமிகளோ தம் வாழ்நாள் முழுவதும் அந்த சாக்கடை நீரைத்தான் பருகி வாழ்ந்தார் என்றால் எந்த அளவுக்கு சந்தோஷ் சாமிகள் கடுமையான தியானத்தால் தமது உடலை புடமிட்டு வைத்திருப்பார் என்பதை எண்ணிப் பாருங்கள். சந்தோஷ் சுவாமிகள் வந்து குணாலன் என்ற சந்தோஷ் சுவாமிகள் ஐயா வந்து தண்ணீர் பருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாரும் நல்ல தண்ணி இந்த மாதிரி தான் குடிப்போம். ஐயா வந்து சாக்கடையில் ஓடுற தண்ணியை அள்ளி குடிக்கும் போதே அது நல்ல தண்ணியாக மாறி அவங்க குடிச்சு அதே வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை அன்றும் அருட்திரு சந்தோஷ் சாமிகள் ஜீவசமாதி திருக்கோயிலில் அன்னதானம் நடைபெற்று வருவதாகவும், பிரதோஷ காலங்களில் நித்திய பூஜையும், திருக்கார்த்திகை அன்று நடைபெறும் குரு பூஜை அன்று சாதுக்கள், சிவனடியார்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் இத்திருக்கோயிலுக்கு வந்து சித்தரின் அருளாசையை பெற்றுச் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. ஆன்மீக ஞானம் பெற வேண்டும் என்றால் ஆழ்ந்த தியானம், சுய ஆய்வு, நிதானமான வாழ்க்கை மற்றும் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்று சொல்லப்படுவதுண்டு. பரபரப்புடன் கூடிய இன்றைய சூழலில் ஆன்மீகத்தில் முதிர்ச்சியடைந்த குருவை தேடிக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அப்படி கிடைத்த ஒரு குருவிடம் நாம் ஞானத்தை பெற நேரத்தை ஒதுக்குவதும் கடினம். ஆக உலகோர் யாவரும் ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் அறவழியில் வாழ்வை வாழ்வதற்கும் பல சித்தர்கள், மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகள், அவர்கள் செய்த சித்துகள், 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய அற்புதமான ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்துவதற்காக பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. மகான்களை நேரில் சென்று வணங்கி ஆன்ம வெற்றியை பெறுவதற்கும், சித்தர்கள் சொன்ன ரகசியங்களை உணர்வதற்கும் இந்த ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 நூல்களும் கால பொக்கிஷங்கள் ஆகும். மேலும் ஓர் அரிய பொக்கிஷத்தை உருவாக்கி 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் உங்களின் குடும்பத்தாரின் நட்சத்திரத்திற்கும், அவயோக நட்சத்திரத்திற்கும், யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களையும் மகான்களையும் வணங்கி அருளை பெறுவதற்கு அருளாளர்கள் 1000 என்ற தலைப்பில் மகான்களின் வரலாற்று வண்ணப்படங்களுடன் காலப்பெட்டகமாக சாதனை நூலாக வந்துள்ளது. இந்த நூலை படித்து அணிந்துரை வழங்கிய மிகப்பெரிய எழுத்தாளர் அமரர் திரு இந்திரா சௌந்தரராஜன் தான் எத்தனை படைப்பு படைத்திருந்தாலும் இந்த நூலின் முன்பு மிகவும் சிறியவனாகி விட்டேன் என்று கூறினார். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம்.
பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் 17 சித்தர்கள் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாகி இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.